in a very undemocratic manner. They have rejected the nomination of Meenakshi Natarajan in Madhya Pradesh. வணக்கம். ஓட்சோரியிலிருந்து தொடங்கி இப்ப சீட்சோரி வரை இந்த நாட்டு தேர்தல் ஆணையத்துடைய திருட்டு வேலை நடக்க தொடங்கிவிட்டது. ஒரு பக்கம் நரேந்திர மோடி, இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம், அதற்கு அந்த புறம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. எதிர்கட்சிகள் மாநில கட்சிகளை எப்படியாவது அழித்து விட வேண்டும். இந்த நாட்டில் ஒரே தலைவர், ஒரே அரசியல் கட்சி, ஒரே அரசாங்கம் தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் இந்த நாட்டை நடத்தி வருகிறார்கள். நேற்று மீண்டும் ஒரு முறை எதிர்கட்சிகள் தேர்தல் ஆணையரை சந்திப்பதற்காக நடத்திய இந்த போராட்டத்தை நீங்க பார்க்கிறீர்கள். ஒரு ஹை லெவல் டிராமா நேற்று புதுதில்லியில் நடக்கிறது. இந்த ஹை லெவல் டிராமாவிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஒரு திருட்டு நடந்திருக்கிறது. ஓட்சோரி, ஓட்டு திருடினார்கள். இப்போ சீட்டையே திருடக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். நடந்தது என்ன? அனைத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அதுக்கு முன்பு நேற்று நடந்த அந்த ஹை ப்ரொஃபைல் டிராமாவுடைய அந்த காட்சிகளை ஒரு முறை பார்த்து விடுங்கள். In a very undemocratic manner, they have rejected the nomination of Meenakshi Natarajan in Madhya Pradesh. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்த மீட்டெடுப்பதற்காக உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்கள் தெரிவிக்கலாம். இதையும் தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் நேற்று இரவு முழுவதும் எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ் அதற்கு வெளியில நடத்திய தர்ணா பிரதர்ஷன் தான், போராட்டம் தான். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களுடைய அந்த முகத்தை நீங்க பார்த்தீர்கள். முன்னாள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்லேருந்து தொடங்கி காங்கிரஸ் பார்ட்டியை சார்ந்த மூத்த தலைவர்கள் அனைத்து நபர்களுமே இந்த போராட்டத்திற்கான காரணம் பட்டப்பகலில் ஒரு சீட்டையே திருடிவிட்டது இந்த நாட்டு அரசாங்கம். மீனாட்சி நட்ராஜன் காங்கிரஸோடைய கேண்டிடேட், ராஜ்யசபா எம்பிக்கான மத்திய பிரதேஷ் கேண்டிடேட், 18ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த தேர்தலில் பிஜேபியிடம் இருக்கக்கூடிய அந்த ராஜ்யசபா நம்பர்ஸ் எண்ணிக்கை, ஒரே சீட்டுக்கான இந்த மிக பெரிய போராட்டம். 3 சீட்களில் 2 சீட்டு பிஜேபிக்கு போக போகிறது. ஒரு சீட் எந்த அளவில் இந்த திருட்டை இவர்கள் நடத்தினார்கள் அதை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீர்கள். பிஜேபி திடீர் என்று ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்கிறது தேர்தல் ஆணையத்திடம். போய் இந்த மாதிரி இந்த பெண்மணி மீனாட்சி நட்ராஜன் என்கிற பெண்மணி மீது ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கிறது, அதை இவர்கள் தன்னுடைய எஃபிடவிட்டில் கொடுக்கணும். அந்த கிரிமினல் கேஸை கேட்ட அடுத்த நிமிடமே அவருடைய நாமினேஷனை ரத்து செய்து விட்டது தேர்தல் ஆணையம். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்பிரசி நீங்க பார்க்க வேண்டும். ரிட்டர்னிங் ஆபீசர் அந்த கம்ப்ளைண்டிற்கான எந்த விதமான ஆய்வையும் நடத்தாமல் அவருடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் செய்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நீங்க பார்த்தீர்கள், நீங்க வியந்து போய் விடுவீர்கள். நேற்று இரவிலிருந்து KC வேணுகோபால், சச்சின் பைலட், மத்திய பிரதேசத்தின் யூனிட் ஜீத்து பட்வாரி, இது போன்ற பல்வேறு நபர்களுடைய போராட்டம். அந்த போராட்டத்திற்கான காரணம், தயவு செய்து எங்களை சந்தித்து எதற்காக இந்த பெண்ணுடைய நாமினேஷனை ரத்து செய்தீர்கள் என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தை மட்டும் கூறி நேற்று இரவு முழுவதும் காங்கிரசினர்கள் எலெக்ஷன் ஆபீஸுக்கு வெளியில போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். இன்னைக்கு மதியம்
12 மணிக்கு சந்திக்கலாம் என்று கூறி அந்த சந்திப்பிலும் எதுவுமே நடக்கவில்லை. அபிஷேக் சிங்வி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டோட லாயர், இவர் ஒரு வீடியோ வெளிவிட்டு அங்க நடந்த பிரச்சனைகளை பற்றி எடுத்து வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக மீனாட்சி நட்ராஜன் மீது எந்த வழக்கை பற்றி இவர்கள் பேசுகிறார்களோ அது பிரைவேட் கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்டை இன்னும் ஏற்றுக்கொள்ள விடக்கூடவில்லை. கோர்ட் நிர்ணயம் செய்யணும் இந்த வழக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா என்று. இன்னும் அது உறுதி கூட செய்யப்படவில்லை. அந்த வழக்கை வைத்து இந்த பெண்ணுடைய நாமினேஷனை ரத்து செய்திருக்கிறார்கள். நீங்களே கேட்டுவிடுங்கள். I am recording this video since I am abroad and I talked to Ms. Meenakshi Natarajan and several other senior Congress leaders yesterday when I learned of this most remarkable and amazing rejection of her nomination papers by the returning officer. This is on the face of it patently and blatantly illegal because no criminal case in the eyes of law exists against Ms. Natarajan. There is no criminal case for her to disclose. This is because in a private complaint which anyone can file against anyone, unless and until the magistrate or the concerned judge takes cognizance, no criminal case comes into existence. At the highest, in the present case of Ms. Natarajan, there is a notice by a court to her on a private complaint well before that court has taken cognizance. And indeed, the issue of cognizance is yet to be decided after hearing her by that court. So where is the question of a criminal case existing which she had to disclose? A mere notice from a court is not liable to be disclosed. This is well established by Indian jurisprudence, including a High Court judgment directly on point. All this was shown to the returning officer. Full stop. It is not possible that the returning officer took an independent, an objective, and a fair and an impartial stand. Otherwise, there is no way in law he could have rejected. I hope and trust that the Election Commission at Delhi, the central body, will exercise its inherent and administrative and superior powers to reverse this decision or this order. Otherwise, it would be a very serious violation of the level playing field principle. It would create a very highly skewed system in a democratic election, thereby affecting democracy and the basic structure itself. There is still time, since today is the last day for withdrawal. No one can and should in a true democracy be denied even to nominate oneself for the Rajya Sabha in this manner. இதே போன்ற இன்னொரு கேஸ் ஜார்க்கண்டில் நடந்தது. ஜார்க்கண்டில் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு ஆதரவை என்டிஏ கொடுத்திருக்கிறது, அதாவது பிஜேபி கொடுத்திருக்கிறது. அந்த நபர் மீதும் இதே போன்ற ஒரு வழக்கு, அந்த வழக்கை வைத்து அங்கேயும் ஒரு கம்ப்ளைண்ட். ஆனால் அவருக்கு ஒரு நாள் அவகாசம், உங்களுடைய இந்த வழக்கை பற்றி நீங்க எங்களுக்கு எடுத்து வைக்கலாம். அப்போ ஒரே முறையான 2 வழக்குகள், அந்த 2 வழக்குகளில் காங்கிரஸை சார்ந்த நாமினேஷன் அதை ரத்து செய்து விடுகிறார்கள். என்டிஏவை சார்ந்த அந்த நபருடைய நாமினேஷனை அக்செப்ட் செய்கிறார்கள். இது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஜனநாயகமா என்று நீங்க பார்க்க. அதாவது இந்த சீட் எவ்வளவு முக்கியம்னு நீங்க பார்த்தீர்கள்னா, ராஜ்யசபாவில் பிஜேபி கையில் இருக்கக்கூடிய இந்த எம்பிக்கள் 161. இப்ப இந்த 3 நம்பரும் நீங்க சேர்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 163க்கு மேல அவர்கள் போய்விடுவார்கள். மீனாட்சி நட்ராஜனுடைய இந்த நாமினேஷன் ஃபெயில் ஆன உடனே பிஜேபிக்கு போட்டியில் கலந்து கொள்ளாமலேயே அந்த சீட் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. இதனால் என்ன நடக்கும்? கடந்த ஒரு வருடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஏராளமான ஃபைல்ஸ்கள், ஏராளமான சட்டங்கள், ஏராளமான பாலிசிகள் ராஜ்யசபாவில் ஃபெயில் ஆகிவிட்டது. அது டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், அல்ல மற்ற விவகாரங்களாக இருக்கட்டும், எல்லாமே ராஜ்யசபாவில் போய் ஃபெயில் ஆகிவிட்டது. இப்போ பிஜேபி கையில் எடுத்த அந்த சாணக்கியத்தனத்தை நீங்க பார்த்தீர்கள்னா 7 நபர்களை ஆம் ஆத்மி கட்சியை உடைத்து தன் பக்கம் திருப்பி விட்டார்கள். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா டிஎம்சி அங்க இருக்கக்கூடிய 20 நபர்களை லோக்சபாவில் சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்து. இப்போ இங்க காங்கிரஸுடைய ஒரு நாமினி, அந்த ஒரு சீட் எவ்வளவு முக்கியம்னு நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த ஒரு பெண்மணியால் இப்போ பிஜேபி நினைப்பதெல்லாமே சாதிக்கலாம். அந்த ஒற்றை
சீட்டை வைத்து. மண்டாலான்னு ஒரு தமிழ் படம் வந்தது, ஒரு ஓட்டை வைத்து இங்கயா அங்கயா, அதே போன்றுதான். இப்ப பிஜேபி கையில 164 சீட்டுகள் போயிருச்சு. காங்கிரஸிடம் 63 ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த பெண்மணியுடைய இந்த சீட் வந்துருந்துச்சுன்னா 64. இந்த 63 ராஜ்யசபா எம்பிக்களில் 2 பேர் கையெழுத்து போட முடியாது. இதே போன்ற விஷயங்களை நீங்க பார்த்தீர்கள்னா இன்னைக்கு எஸ்ஐஆரை வைத்து இந்த நாட்டு மக்கள் யார் யாருக்கு ஓட்டு போடணும், யார் ஓட்டு போடலாம், யார் ஓட்டு போடக்கூடாது என்கிற இந்த முடிவை யார் எடுக்கிறார்? பிஜேபி எடுக்கிறார். யார் போட்டியில் கலந்து கொள்ளலாம், யார் போட்டியில் கலந்து கொள்ளக்கூடாது, இந்த முடிவை யார் எடுக்கிறார்கள்? பிஜேபி எடுக்கிறது. அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். இந்த போராட்டம், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவதற்கான போராட்டத்தை எந்த கோதி மீடியாவும் கை கூட வைக்க வேண்டும். மீனாட்சி நடராஜன் மீது உண்மையிலே வழக்கிருந்தால் அதற்கான தண்டனை அவருக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் இல்லாத வழக்கை, ஒரு பொய்யான வழக்கை சித்தரித்து அந்த நாமினேஷனை கேன்சல் செய்ய வைத்து பிஜேபி அந்த சீட்டை ஆட்டையை போட்டதை நீங்க எப்படி பார்க்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.